ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, நிறைய வித்துக்கு கால் பாதம் குதிகால் வலி ரொம்ப வித்துக்கு இருக்கும். சரியா? குதிகால் வலி, மூட்டு வலி, அதுக்கு நான் ஒரு அருமையான டிப்ஸ சொல்ல போறேன். இதை நீங்க ஒரு 15 நாள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு வலி இருக்க இடம் தெரியாம போயிடும். சரியா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, எருக்கலை எடுத்துக்கோங்க. எருக்கலை. சரியா? எருக்கலை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா, அடுப்புல இப்போ கேஸ் அடுப்பு இருக்குல்ல, இல்லைன்னா விறகு அடுப்பு ஓகே. அதுல அடுப்பை பத்த வச்சு இந்த இலையை அப்படியே அடுப்பு மேல வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிருங்க. அந்த இலை கொஞ்சம் பழுப்பு கலர்ல, இந்த கிரீன் கலர் ஒரு பழுப்பு கலர் மாதிரி வந்த உடனே அந்த இலைய கை வச்சு எடுத்துறாதீங்க, சுற்றும். இது ஒரு கத்திரி அந்த மாதிரி ஏதாவது வச்சு எடுத்து, செப்பல் இருக்குல்ல, கீழே ஒரு செப்பலை போட்டுக்கோங்க. இந்த செப்பலுக்குள்ளாடி அந்த இலையை வச்சு நம்ம காலை அதுக்கு மேல போட்டுக்கோங்க. சாதா செப்பல் போடுவோம்ல வீட்டுல, அதே மாதிரி செப்பலை போடுங்க. ஆனா உங்க பாதம் செப்பலுக்கு இடையில அந்த இலைய வச்சுக்கோங்க. ஹீட்டா அப்படி வச்சு அப்படியே காலை வச்சு அப்படியே பிரஸ் பண்ணுங்க. சரி, அந்த குதிகால் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா பிரஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த ஹீட் குறையது வரை அப்படி பிரஸ் பண்ணுங்க. சரியா? இப்படி பண்ணுங்க. இன்னும் ஒண்ணு என்னன்னா, இதே மாதிரி இலைய ஹீட் பண்ணிட்டு கால்ல வச்சுட்டு சாக்ஸ் இருக்குல்ல, சாக்ஸ போட்டு விட்டுருங்க கால்ல. சில பேருக்கு இப்போ ஒரு இலை இல்ல, ஒரு 2-3 இலை வேணாலும் வச்சுக்கலாம். ஹீட்டா வச்சு கொஞ்சம் அப்படி 2-3 இலையை சேர்த்து வச்சு கால் அடியில வச்சுட்டு அப்படியே சாக்ஸ போட்டு விட்டுருங்க. அந்த ஹீட்டு, ஏன்னா பொறுக்கிற சூட்ல வைங்க. ரொம்ப ஹீட் வச்சுட்டாங்க கால் பொள்ளிரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹீட் பொறுக்க முடியுமோ அந்த அளவு வச்சு அந்த சாக்ஸை போட்டுருங்க. அந்த ஹீட்டு குறைஞ்சது சாக்ஸை கலட்டிடுங்க. சரியா? இப்படி 15 நாள் செஞ்சு பாருங்க, இந்த கால் வலி சரியாயிரும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, செங்கல் இருக்குல்ல, அந்த செங்கல் எடுத்து இந்த அடுப்புக்கு மேல, விறகு அடுப்புனாலும் சரி, கேஸ் அடுப்புனாலும் சரி, அதுக்கு மேல வச்சு அப்படியே ஹீட் பண்ணுங்க. அடுப்பு பத்த வச்சு செங்கல் அதுக்கு மேலேயே வச்சு கொஞ்ச நேரம் தீ எரிய விடுங்க. சரியா? அப்போ செங்கல் நல்லா சூடாகும். உடனே என்ன பண்ணுங்க, கை வச்சு எடுத்துறாதீங்க, ஒரு துணியை வச்சு அந்த செங்கலை மெதுவா எடுத்து இப்படி கமத்தி வச்சிருப்பீங்களா, அப்படி எடுத்து நுமுத்து வச்சு கீழே வச்சிருங்க. வச்சுட்டேன்னா அதுக்கு மேல 1-2 இலைய வச்சுக்கோங்க, எருக்கலை வச்சுட்டு உங்க காலை வச்சு அப்படியே பிரஸ் பண்ணி அமுக்குங்க. சரி, அந்த முக்கியமா குதிகால் அந்த இடத்த அப்படியே வச்சு பிரஸ் பண்ணி அப்படியே அமுக்கி விடுங்க. சரி, அந்த சூடு குறையிறது வரை. இல்ல அதுலயே ரொம்ப ஹீட் இருந்தா இன்னொரு இலையும் அதுக்கு மேல வச்சுக்கோங்க. சரி, 2-3 இலை 5 இலை வச்சாலும் பிரச்சனை இல்லை. உங்க ஹீட் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வச்சு காலை நல்லா வச்சு அப்படியே பிரஸ் பண்ணி விட்டுருங்க. சரியா? இப்படி பண்ணுங்க. இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, தோசைக்கல் இருக்குல்ல, தோசைக்கல்ல திருப்பி வச்சிருங்க. நம்ம நிமித்து வச்சு அப்படி தோசை சுடுவோம். சரியா? அந்த கல்ல திருப்பி போட்டு கேஸ் அடுப்புல வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணுங்க. ஹீட் பண்ணி நான் சொன்ன மாதிரி இந்த செங்கலை தூக்குனீங்க தெரியுமா, அதே மாதிரி தோசைக்கல்ல மெதுவா, ஏன்னா செங்கல் கிடைக்காதவங்க தோசைக்கல்ல மெதுவா அந்த துணி வச்சு பிடிச்சு அப்படி கீழே வச்சு அதுக்கு மேல இலைய வச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு இலை வச்சிடாதீங்க, ஏன்னா கால் புள்ளிரும். ஒரு 4-5 இலை இல்லைன்னா 2-3 இலை அந்த தோசைக்கல்ல அளவுக்கு வச்சு உங்க காலை அப்படி வச்சு இந்த குதிகால் இருக்குல்ல, அதை வச்சு அப்படி பிரஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அந்த ஹீட் உங்க காலுக்கு அந்த ஹீட் குறையிறது வரை பிரஸ் பண்ணி அப்படியே அமுக்கி அப்படியே பிடிச்சுங்க. சரியா? அதுக்கப்புறம் நான் எதை ஃபாலோ பண்ணேன்னா, எனக்கு இந்த மாதிரி குதிகால் வலி இருந்தப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பாத்திரத்துல வெந்நி காய வச்சு, அப்படின்னா ரொம்ப கொதிக்க கூடாது, கால் பொள்ளிரும். நம்ம கை வச்சு அந்த பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவோமே அந்த அளவுக்கு வெந்நி காய வச்சு அதுல கொஞ்சம் பரலுப்பு, பொடிப்பு போடக்கூடாது, பரலுப்பு போட்டு அதை ஒரு பிளாஸ்டிக் டப்பால ஊத்தி அதை நான் ஹால்ல கொண்டு வச்சு டிவி போட்டு வச்சுட்டு அப்படியே சேர்ல உட்காந்து அந்த அதுக்குள்ளாடி காலை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். சரியா? ஒரு 10-15 நிமிஷம் அப்படி வச்சுட்டு உட்கார்ந்து பாருங்க. அப்படி அப்படி உட்கார்ந்தா எனக்கு அந்த கால் வலி போச்சு. சரியா? 15 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்துருங்க. பக்கத்துல துணியை கொண்டு போட்டுருங்க. எதுக்குன்னா, காலை நீங்க வெளியே எடுப்பீங்க தெரியுமா, அந்த சருவத்துல இருந்து அந்த காலை வெளியில அந்த ஹீட் குறைஞ்சோன்னா கால் வெளியே எடுப்போம் தெரியுமா, கீழே நம்ம வலிக்கு விழுந்துரும். அதனால துணியை போட்டீங்கன்னா காலை தொடச்சிட்டு எந்திரிச்சிடலாம். அப்படி பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, வீட்டுக்குள்ள செப்பல் போடணும். சரியா? எனக்கு அந்த பெயினா இருந்தப்போ நான் ஃபாலோ பண்ணேன்னா, அந்த வெந்நில காலை வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள செப்பல் போட ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாள் தான், இப்ப போடல, கொஞ்ச நாள் செப்பல் போட ஆரம்பிச்ச உடனே அந்த வலி எனக்கு கம்ப்ளீட்டா சரியாயிட்டு. சரியா? அதுக்கப்புறம் மூட்டு வலி, நிறைய பேருக்கு மூட்டு வலி இருக்கு தெரியுமா, அவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த எருக்கலைய கொஞ்சம் வெந்நில போட்டு கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் தண்ணி அடுப்புல வச்சு அதை இந்த இலையும் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு அந்த வெந்நியை எடுத்து கொஞ்சம் பொறுக்கிற சூட்டுல ஒரு டவல் வச்சு அப்படி முறுக்கி தண்ணி எடுத்து அப்படி ஒத்தனம் கொடுக்கலாம் முட்டுல. சரியா? அப்படி இல்ல ஒத்தனம் கொடுக்கல அப்படின்னா, உங்களால எந்த அளவு சூடு பொறுக்க முடியுமோ அந்த அளவு சூடு வெந்நிய கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து காலில் அப்படி ஊத்தி விடுங்க. சரியா? கொஞ்ச நாள் ரெகுலரா இதை செஞ்சு பாருங்க, கன்ஃபார்மா உங்களுக்கு அந்த குதிகால் வலி சரியாயிரும். ஏன்னா எனக்கும் சரியாயிருக்கு. தேங்க்யூ. என்னோட டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.